ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் வெற்றி உலக தமிழர்கள் திரும்பி பார்க்கின்ற வகையில் அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக முதல்வர் செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும், இந்த தேர்தல் வெற்றி உலக தமிழர்கள் திரும்பி பார்க்கின்ற வகையில் அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியினர் திமுக அரசின் மீது உள்ள குற்றச்சாட்டை முன்வைத்து இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளதாக கூறி வருவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சந்திரகுமார், அவர்கள் பொய்யும் புரட்டும் பேசும் அரசியலில் இருக்கின்ற வியாதிகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை என்றார். இந்த நேரத்தில் இருக்கின்ற இந்த 1.25 ஆண்டில் அவர்கள் விட்டு போன பணியை செய்வதே என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். எனவே ஈரோட்டிற்கு என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியை இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினாலே அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டத்துக்கு ஈரோடு கிழக்கு என்னென்ன பணிகளை எல்லாம் செய்வோம் என்பதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக வாக்குறுதிகள் அளிப்போம். ஆனால் இந்த 1.25 ஆண்டு இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவர்கள் மறைந்து அவர்கள் இருவரும் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இங்கே போட்டியிட்டிருக்கின்றோம்.